இலை பழுத்த இலையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாம். தண்டு வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடியை மட்டும்தான் நான் கீழே போடுறேன், வச்சுக்கோங்க. பொரியல் தான் பண்ணுறோம், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு பொரியல் பண்ண போகிறோம். இந்த கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கீரையை கட் பண்ணி தான் செய்ய போகிறோம், அதனால் அப்படியே ஒரு பக்கமாக அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரையை இலை பழுத்த இலையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாம். தண்டு வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடியை மட்டும்தான் நான் கீழே போடுறேன். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கீரையை மட்டும் எடுத்தோன்னா நமக்கு வராது, நம்ம தண்டோட தான் இதை சமைக்கணும். இந்த அளவுக்கு வேஸ்டேஜாக போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா கீரையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க. எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொரியல் தான் பண்ணுறோம், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதுங்க. இது சாப்பிட்டோம்னா முடிக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். வாரத்தில் 3 நாளைக்கு கீரையை சேர்த்துக்கோங்க சமையலில். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. பொதுவாக கீரைனாலே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, அதே சமயம் பெரியவங்களும் சாப்பிடுங்க. முடி இல்லை, கொட்டுது, வளர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. முடி நல்லா வளரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா கீரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயிலேருந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம்.